மஞ்சள் பொடியை தவிர எந்த பொடியும் சேர்க்காம டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 10 வரமிளகாவை விதையை எடுத்து சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 7-8 பல்லு பூண்டை இடித்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரும். இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ க்ளீன் பண்ண சிக்கன் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சே ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு டைம் நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து விட்டுட்டு சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். நல்லா இடையில கலந்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறம் நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம்னு எல்லா சாதத்தோடையும் வெரைட்டி ரைஸோட எல்லாம் தொட்டுக்கறக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும் சிக்கன் உப்பு கறி. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.